டாக்டர் பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம எல்லா பழம் பார்த்துட்டோம். அடுத்து எல்லாம் முக்கியமான சொல்லிட்டேன். இனிமே இந்த பருப்புகளில் உளுந்து வகை தான் நமக்கு ரொம்ப முக்கியமானது. இப்போ உளுந்து சாப்பிடக்கூடாதுன்னு அதிகமாக சொல்கிறாங்க. இட்லி தோசையில் உளுந்து மிக்ஸ் பண்ணுறோம். ஆனாலும் உளுந்து இந்த காலத்துக்கு ஆபத்து. நல்லா சாப்பிட்டா சுகர் வருது, அரிசியும் உளுந்து சாப்பிட்றனால அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உளுந்து எடுத்துக்கலாம். எந்த முறையில் எடுக்கணும், எப்படி எப்படி நோய் அது எந்தெந்த இதில் கரெக்ட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். நம்ம உளுந்தங்கஞ்சியாக எடுத்துக்கலாம். உளுந்த வடை சாப்பிட்றாங்க நிறைய பேர். இப்போ வெளியே சாப்பிட்றது உளுந்த வடை கிடையாது, அது வேற கலக்குறாங்க. வீட்டில் செய்கிறது தான் உளுந்த வடை. மாவு அரைச்சி உளுந்தை நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்டா சத்து. கடையில் போய் வடை வாங்கி சாப்பிட்டோம்னா அது வடை கிடையாது. என்ன எல்லா மாவும் என்னென்ன மாவு கலக்குறாங்கன்னு தெரியல. ஆனால் உளுந்த வடை டேஸ்ட் கிடையாது. வீட்டில் செஞ்சும்போது பொங்கலும் வடையும் சாப்பிட்றீங்க, அப்பட்ட அந்த டேஸ்ட் பாருங்கள். அதனால் உளுந்த வடை கண்டிப்பாக குழந்தைகளுக்கு டெய்லியுமே கொடுக்கணும். வடை கடையில் வாங்கி கொடுக்கக்கூடாது. திரும்ப சொல்கிறேன், வீட்டில் தான் செஞ்சு கொடுக்கணும். சின்ன பிள்ளைகளுக்கு உளுந்து கொடுத்தா எலும்பு ஸ்ட்ராங் ஆகும். அடுத்து வளர்கிற குழந்தைகளுக்கு, வளர்ந்த குழந்தைகளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இது பருவம் அடைந்த குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா ஏஜ் அட்டன் பண்ணும்போது வடை தருவாங்க, இல்லைன்னா உளுந்தங்களி தருவாங்க. அப்போ உங்களுக்கு அது எதுக்குன்னா, இடுப்புலாம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இடுப்பு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். கை கால்லாம் நல்லா வலுப்படும் தான் கொடுக்கறது. நம்ம அப்படி நினைக்கிறது இல்லை. இப்போ எங்கேயோ கடையில் வாங்கி கொடுத்துட்டு நிம்மதியாக உட்காரலான்னு நினைக்கிறோம். ஏஜ் அட்டன் பண்ணவுடனே பார்த்தீங்கன்னா புட்டு தருவாங்க, வடை தருவாங்க, டெய்லியுமே தருவாங்க. அது பாசிப்பயிறு இதெல்லாம் கொடுப்பாங்க. இது இப்பயும் நாகர்கோயில் சைடு, அதாவது கன்னியாகுமரி நாகர்கோயில் சைடுலாம் இது மாதிரி ரெகுலர் நடக்குது. புட்டுலாம் சாப்பிட்றாங்க. வடை சாப்பிட்றாங்களா என்னன்னு தெரியல, புட்டு சாப்பிட்றாங்க. அதெல்லாம் ஆப்பம், தேங்காய் பால் இதெல்லாம் அந்த சைடு சாப்பிட்றாங்க. நம்ம அவ்வளோ கடையில் வாங்கி நல்லா சாப்பிட்றோம். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இடுப்பு வலி பின்னாடி டெலிவரி ஆகும்போது பின்னாடி இடுப்பு வலிக்குதுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் இருக்காது. எப்படியும் ஒரு நாளைக்கு டெய்லியுமே பொங்கல் வடை சாப்பிட்றீங்களா, வடை கண்டிப்பாக சாப்பிடணும் எந்த நேரமாச்சும். ஆனால் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. அப்படி சாப்பிட முடியலையா, கஞ்சி, உளுந்தங்கஞ்சி, கருப்பு உளுந்தை வறுத்துக்கிட்டு அதை மாவாக்கி நீங்கள் ஒரு 2 ஸ்பூன் போட்டு அந்த கஞ்சை கண்டிப்பாக கஞ்சி மாதிரி காய்ச்சணும். அதில் தேங்காய் பால் விடணும் இறக்கி வச்சு. முக்கியமானது நல்லெண்ணெய் எப்படியாச்சும் 2 ஸ்பூன் சேர்க்கணும். அதில் நல்லெண்ணெய் விடாமல் நீங்கள் கஞ்சி குடித்தா வேஸ்ட்டு. கஞ்சி குடிக்கிறதுல அதில் முக்கியமானது நல்லெண்ணெய். நல்லெண்ணெயை ஊற்றி குடிச்சு பாருங்கள், கை கால் வலி இருக்காது. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இடுப்பு வலியும் இருக்காது. இது மாதிரி நல்ல ஒரு உணவு இது. உளுந்தை நம்ம மறந்துடணும். உளுந்து இட்லி பொடி செய்கிறீங்க, அதெல்லாம் செய்கிறீங்க. ஆனால் உளுந்த வடை, உளுந்தங்கஞ்சி, களியில் கண்டிப்பாக நெய் விட்டு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் ஹெல்த்தியாக இருக்கும். உளுந்து சுகர் பேஷண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா களி சாப்பிட்லாம். இதே பிபி பேஷண்ட்டும் அதே மாதிரி தான். புட்டு சாப்பிட்லாம். புட்டுனா உளுந்த மாவை அரைச்சி இட்லி கொப்பரையில் இட்லி மாதிரி ஊற்றிட்டு உதுத்துட்டு அதில் தேங்காய் பூ, நாட்டு சர்க்கரை போடலாம். இல்லாட்டி சும்மாவும் சாப்பிட்லாம். உப்பு போட்டு சாப்பிட்றவங்களும் சாப்பிட்லாம், மிளகு பொடி போட்டு. இந்த ப்ரெஷர் பேஷண்ட்டு இது மாதிரி சாப்பிட்ணும். சுகர் பேஷண்ட்டும் அது மாதிரி தான். நாட்டு சர்க்கரை சும்மா கொஞ்சம் கலந்தும் சாப்பிட்லாம். இதே நார்மலாக மூட்டு வலிக்காரங்க கண்டிப்பாக நாட்டு சர்க்கரையும் எடுத்துக்கலாம், நெய்யும் விட்டு நல்லா சாப்பிட்லாம். மூட்டு வலி குறையும், எலும்பு ஸ்ட்ராங்காக இருக்கும். போன் ஸ்ட்ரென்த் இல்லைன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது உளுந்துல தான் இருக்குது. மெயினாக கருப்பு உளுந்து, தோல் உளுந்துல தான் இருக்கும். நீங்கள் தோலை எடுத்துட்டு நான் வடை செய்கிறேன் அப்படி இப்படின்னு சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, அதனால இப்போ என்ன செய்கிறாங்கன்னா சோறாவே ஆக்குறாங்க. உளுந்த சோறுன்னு ஆக்கி சாப்பிட்றாங்க. அதுவும் பெஸ்ட்டு தான். நிறையா கன்னியாகுமரி சைடில் உளுந்த சோறு தான் செய்கிறாங்க. தோலோட அந்த சாப்பாடு செஞ்சு நான்வெஜ் செஞ்சு சாப்பிட்றாங்க கூட. அது காலுக்கும் ஸ்ட்ரென்த்து, நல்லா உடம்பு நல்லா தெம்பாக இருக்கும். அந்த சைடு பாருங்கள், எல்லாருமே கொஞ்சம் பரவாயில்லாமல் இருப்பாங்க. நம்மளை மாதிரி ரொம்ப சோர்ந்துருக்க மாட்டாங்க. பாடி நல்லா ஸ்ட்ரென்த்தாக வச்சுக்குவாங்க. உளுந்த சோறுன்னு செஞ்சு சாப்பிட்றாங்க. எந்த ஃபங்க்ஷன் எடுத்துட்டாலும் அவங்க உளுந்த சோறு கண்டிப்பாக அங்கே இருக்கும். அது மாதிரி நீங்கள் ஈஸியாக உங்களுக்கு எது தோணுதோ, ஆனால் தோலோடு சாப்பிடுங்க. உளுந்து தோலோடு சாப்பிட நமக்கு வலிமை கிடைக்கும், உடம்பும் நல்லாயிருக்கும்.
இது தேங்காய் பால் விடணும், 2 சொட்டு நல்லெண்ணெய் விடாமல் நீங்கள் கஞ்சி குடிச்சிங்கன்னா அது வேஸ்ட்டு. அதை குடிக்கும்போது காலுக்கு தெம்பு கிடைக்கும், இடுப்புக்கும் தெம்பு கிடைக்கும். பின்னாடி வந்து பொம்பளை பிள்ளைகளை வச்சுருக்கவங்க கண்டிப்பாக ஏஜ் அட்டன் பண்ண உடனே வடை கொடுக்கணும், உளுந்த கஞ்சி கொடுக்கணும், உளுந்த களி கொடுக்கணும். சாப்பிடல, இந்த காலத்தில் சாப்பிட மாட்டேங்கிறாங்க பிள்ளைங்கன்னா, அவங்களுக்கு எப்படி வசதியோ அது மாதிரி செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக இது மாதிரி கொடுக்க கொடுக்க உங்களுக்கு வந்து ரொம்ப வலிமையாக இருக்கும், உடம்பும் நல்லாயிருக்கும், கால் ஸ்ட்ரென்த்து கிடைக்கும், நடக்க முடியும். ரொம்ப நேரம் எல்லாம் நடக்க முடியலன்னு டஸ்க்குன்னு உட்காந்துக்குவாங்க, அதெல்லாம் இருக்காது. அந்த காலத்தில் இதெல்லாம் பயன்படுத்தினால்தான் நல்லா இருக்காங்க. அதே மாதிரி பிள்ளைகளுக்கு கொடுத்து, சின்ன பிள்ளைகளுக்கும் வடையெல்லாம் கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை, கஞ்சி கொடுக்கலாம். கொடுக்க நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருப்பாங்க. நீங்கள் கொடுத்து நல்லா நலம் பெறுக, வளமாக வாழ்க. நன்றி.